everybody, welcome to Rethi channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது TNPSC group 2 group 2A group 4 இதுக்கு வர்ற क्वेश्चन தான் பார்க்க போறோம். இதுல என்ன கேட்பாங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்னதா கொடுத்தா கூட கவுண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய சில நேரம் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நம்ம கொடுத்தா நம்ம எப்படி ஈஸியா போடுறது அப்படிங்கறத பார்ப்போம். இங்க பாருங்க 1 3 6 10 15 21 அப்படினு போட்டுருக்கேன். அதுக்கு கீழே ஒரு டிஜிட் தள்ளி 1 2 3 4 1 3 6 10 15 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, இதை நம்ம பேஸ் பண்ணி தான் இதில் உள்ளதை நம்ம கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். இப்போ எப்படி நம்ம இது கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 1 நம்பர் ப்ளஸ் 2, ஓகேவா, அதோட ஆன்சர் என்ன வரும் 3, அதுதான் இது போட்டிருக்கேன். அடுத்தது இதோட ஆன்சர் எடுத்து 3 ப்ளஸ் 2க்கு அடுத்தது 3 வரும். ஸோ அதோட ஆன்சர் 6 வரும். இதோட ஆன்சர் 6. அடுத்தது இந்த 6ஓட இதை எடுத்துக்கிட்டு 3 போட்டிருக்கோம் இல்லையா, 3க்கு அப்புறம் 4. ஸோ 4ஓட இதோட ரெண்டையும் ஆட் பண்ணால் 10. அதுக்கப்புறம் 10 இதுக்கு 4 போட்டிருக்கேன். அடுத்தது 5. ஸோ அதனால் இதோட ஆடு 15 வரும். அடுத்தது 15 ப்ளஸ் 5க்கு அடுத்தது 6. ஸோ அதனால் இது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 21. ஸோ இந்த பேஸில் தான் இதை நான் எழுதியிருக்கேன். ஓகேவா, நீங்கள் உங்கள் மைண்டில் எதை வச்சுக்கணும் அப்படி பாருங்கள், நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் உனக்கு என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா 1 + 3 அதோட ஆன்சர் 1 + 2 அதோட ஆன்சர் 3. அப்புறம் 3 + 2 அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா 3 + 3 அடுத்தது அதோட ஆன்சர், அடுத்தது 4 அதோட ஆன்சர், இப்படி நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். 1 + 2 அப்போ அதோட ஆன்சர். இதை சைடில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். சைடில் எழுதி வச்சுக்கிட்டு கடன்னு எழுதி வச்சிடணும். ஓகேவா, எழுதி வச்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னால் இது போடுறது இப்போ ஈஸி. இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிளாக இதை சொல்லித்தரேன். இதை எப்படி நம்ம எழுதிக்கணும், கீழே எத்தனை பிரிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். 1 2 அப்படின்னு 2 ட்ரையாங்கிள் பிரிஞ்சிருக்கு இல்லையா, அப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், இங்கே போகணும், இங்கே போடணும். 1 3 2 இடத்துல இருக்குது. அதாவது 1 2னா 2, அப்போ 1 2 2 இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை இங்கே அப்படியே ரவுண்ட் பண்ணிடணும். ஓகேவா, இதை அப்படியே ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த 1 + 3 4 4 + 1 5. அப்போ இதோட ட்ரையாங்கிள் 5 தான். ஓகேவா, இதை நாங்கள் கால்குலேஷன் சொன்னால அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ரெண்டாவது 1 டிஜிட் தள்ளி திருப்பியும் அதையே எழுதி வச்சுக்கணும். இதுதான் நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கால்குலேஷன் போடணும். அடுத்தது இதை பார்க்குறோம். இதில் 1 2 3ன்னு இருக்குது. அப்போ 3 இடத்துல, அப்போ 1 2 3. அப்போ இந்த 3த்தையும் என்ன செய்கிறோம் அப்படின்னா ரவுண்ட் பண்ணுறோம். ரவுண்ட் பண்ணுறப்ப இதில் பாருங்கள் 1 + 3 4, 4 + 6 10 வரும் இல்லையா, 10 வந்துடும். அடுத்தது கீழே உள்ளதை எப்படி எடுக்கணும், ஃபஸ்ட்டு 3லேருந்து கீழே உள்ளதை 1ன்னு எடுத்துட்டேன். இப்போ இங்கே 6 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அப்போ 6லேருந்து கீழே உள்ளது என்னது 3. அப்போ 3 மட்டும் எடுத்துக்கணும். இப்போ பக்கம் 1 விட்டு 1 தான் கீழே எடுக்கணும். அப்போ நேராக உள்ளது 3 எடுத்துக்கணும். பக்கத்தா மாதிரி இவ்வளோ 1 எடுக்கக்கூடாது. 3 மட்டும் எடுக்கணும், 1 எடுக்கக்கூடாது. அப்போ 10 + 3 13. ஓகேவா, இப்போ இதோட ட்ரையாங்கிள் 13 தான். அப்புறம் இதை பார்க்குறோம் நம்ம 1 2 3 4 5 இருக்குது. அப்போ இங்கே 1 2 3 4 5 இதை வரைக்கும் நம்ம ரவுண்ட் பண்ணணும். ஓகேவா, இப்போ ரவுண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு உள்ளதை ஆட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரும், 1 + 3 4, 4 + 6 16, 16 + 10 26, 26 + 26 + 15 என்ன வரும், ஸோ 11 மீதி 1 1 + 3 4 42 வரும் இல்லையா. இப்போ 42 ஏற்கனவே வந்திருக்கு. அப்போ 42ஓட இதை நம்ம ஆட் பண்ணணும், இதை ஆட் பண்ணணும். இது 1 விட்டு 1ன்னு சொன்னாலும் அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்ப இதுலேருந்து என்னது 13 இருக்குது. அது 10 + 3 13. அப்போ 13 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 5 5 55 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது 55 அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது. ஸோ இவ்வளோ ட்ரையாங்கிள் தான் இருக்குது. இது நீ நான் இத்தனை ட்ரையாங்கிள் சொல்கிறதுனால இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இத்தனை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, இதில் சிம்பிளாக நீங்கள் சொன்னால் போதும். அதனால் இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி எத்தனை ட்ரையாங்கிள்னு கேட்டால் நீங்கள் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.